வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முகப்பரு இருக்கிறவங்களுக்கு எப்படி சரியான ஃபேஸ் சீரம் தேர்வு செய்யலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மார்க்கெட்டில் நிறையா ஃபேஸ் சீரம் இருக்குது. ஆனால் எல்லாமே பிம்பிள்ஸ்க்கு சேஃப் கிடையாது. தவறான சீரம் பயன்படுத்தினா பிம்பிள்ஸ் இன்னும் அதிகமாகும். அதனால் சரியான ஃபேஸ் சீரம் தேர்வு பண்ணுறது ரொம்ப முக்கியம். முதல்ல உங்கள் ஸ்கின் டைப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ஆயில் ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னான்னு. பெரும்பாலும் பிம்பிள்ஸ் ஆயில் ஸ்கின்னில் தான் அதிகமாக வரும். அதனால் ஆயில் ஸ்கின் இருந்தால் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் சீரம் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸை படித்து பாருங்கள். ஒரு டைம் இல்லை 2 டைம் அதில் எந்த மாதிரியான பொருட்கள் சேர்த்துருக்காங்கன்னு. பிம்பிள்ஸ்க்கு நல்ல வேலை செய்கிற சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சில இன்க்ரீடியன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். சாலிசைலிக் ஆசிட், அது பிம்பிள்ஸ் உள்ள அழுக்கை க்ளீன் பண்ண உதவியாக இருக்கும். நியாசினமைடு, அது அலர்ஜியையும் ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ண பேருதவியாக இருக்கும். டீ ஆயில், அது பாக்டீரியாவை ரிடியூஸ் பண்ண உதவியாக இருக்கும். ஹைலூரானிக் ஆசிட், அது ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் ஹைட்ரேஷனாக வச்சுருக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருந்தால் அது பிம்பிள்ஸ்க்கு நல்ல சீரமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, அதிக கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருந்தாலோ ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இருந்தாலோ அந்த மாதிரி உள்ள ஃபேஸ் சீரமை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது போர்ஸை பிளாக் பண்ணி பிம்பிள்ஸை அதிகப்படுத்தும். நீங்கள் சீரம் வாங்கும்போது கவனிக்க வேண்டியது, அது ஆயில் ஃப்ரீ ஃபார்முலாவா, நான் காமடஜெனிக்கா, அப்படி லேபிள் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அது பிம்பிள் ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் புதிய சீரம் வாங்கினா உடனே அதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடாதீங்க. முதல்ல பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஃபேஸ் சீரம் ஒரு 2 drops உங்களோட கையில் உள்ள எட்ஜில் அப்ளை பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஏதாவது அரிக்கிற மாதிரி இருந்தாலோ, ஏதாவது எரியிற மாதிரி சென்சேஷன் இருந்தாலோ நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சீரம் மட்டும் யூஸ் பண்ணால் போதாது. ஃபேஸை எப்போவுமே க்ளீன் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள், வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் போடுங்க. இதெல்லாம் சரியாக யூஸ் பண்ணால் தான் உங்கள் பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் ஆகும். அதே உங்களுக்கு பல வருஷமாக பிம்பிள்ஸ் இருந்தால் நீங்கள் உடனே டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன இந்த குறிப்புகளை பின்பற்றி உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற பெஸ்ட்டு சீரமை சூஸ் பண்ணுங்கள். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பிம்பிள்ஸுக்கு பெஸ்ட்டு ஃபேஸ் சீரம் லிங்க் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கடையில் கூட வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.